நெல் நம்மளுதா? ஆமாம் ஆமாங்கப்பா. வியாபாரியா நீங்கள்? ஆமாண்ணே. பாருங்கப்பா என்ன ரேட்டு போகுதுன்னு. சுமாராக தான் இருக்குது நெல். மூட்டை 2000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம், எடுத்துக்கலாமா? என்னப்பா 2500 2500 போகுதுங்கிறாங்க. நான் 2000 ரூபானா கொடுங்க, இல்லைன்னா நான் வண்டி எடுத்துட்டு கிளம்புறேன். என்னப்பா பண்ணுறது, விவசாயம் எல்லாம் விலை நிற்க முடியல. நீங்கள் கேட்குற ரேட்டு தான் போட்டான்னு மாட்டேங்குது. சரி அப்படியே போய் எடுத்துங்க. ஒரு சிப்ப அரிசியே 2000 ரூபாய்க்கு தான் விற்கிது, என்னன்னா ஒரு மூட்டையே 2000 ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க நெல். இப்போ தெரியுதா விவசாயியோட நிலைமை என்னான்னு? கஷ்டப்பட்டு 4 மாசமா விளை வச்ச பொருளை விவசாயினாலேயே விலையை நிர்ணயிக்க முடியல. எங்கேயோ இருந்து வந்த வியாபாரி இந்த விலையை நிர்ணயிக்கிறான். அவன் கேட்ட விலைக்கு அள்ளிட்டு போறான். என்னன்னா லாபம் இருக்க போகுது விவசாயத்துல? ஒரு ஏக்கரா நெல் நடுறதுக்கு செலவு 35,000 ரூபா ஆகுது. இவங்களுக்கு 20 மூட்டை தான் வந்துருக்குது. அப்போ ஒரு ஏக்கராவுக்கு வந்து இவங்களுக்கு 40,000 ரூபா தான் கிடச்சிருக்குது. 35,000 ரூபா செலவு ஆகியிருக்குது. விவசாயி பண்ண வேலை. அந்த அண்ணன் காட்டில் வெடிகால் 4 மணிக்கே வந்து தண்ணி கட்டிகிட்டு இருந்தாரா. அதெல்லாம் நினச்சா ஏன்டா விவசாயம் இப்போ அழிஞ்சிட்டு இருக்குதுன்னு தெரியுதா?